மிதுன ராசி தனுசு வந்து லக்னம். தனுசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு 7வது வீடு சமசப்தமம். என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தனுசு லக்னத்துக்கு 8ல குரு, மிதுனத்துக்கு 2ல குரு, 2 8. இப்போ இதில் ஒரு காம்பினேஷன் இருக்கு. 2னா வருமானம், 8னா சேமிப்பு. சேமிப்புனா அசையா சொத்து. நான் வந்து ஃபிக்ஸடில் போட்டேன், நான் 10 வருஷம் ஒரு அமௌண்ட்டை போட்டு எஃப்டியில் போட்டு லாக் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு அசையாத சொத்தை வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை வந்து எழுதியும் வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த நேரம் வருது. அப்போ இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்? ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை வந்து 10 இயர்ஸ் மைண்டில் செட் பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு தான் அதை திருப்பி எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான நேரம். மிதுன ராசி தனுசு லக்னம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குமானா நடக்கும். தடைப்பட்டு, அது தாமதப்பட்டு, அது எதிர்ப்புகளை சந்தித்து அதுக்கப்புறம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம். வேலை கிடைக்குமா? வேலை மாற்றம் உருவாகுமா? ஓகே, வேலை மாற்றம் நிச்சயமாக உருவாகும். எதிர்பார்க்குற கம்பெனி இல்லை எதிர்பார்க்குற டெசிக்னேஷன் எதிர்பார்க்குற பேக்கேஜ்லாம் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். ஓகே, முன்னாடி இருந்த ஆர்கனைசேஷன் வந்து பெரிய லெவலில் இருந்தது, இப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஓகே, முன்னாடி உள்ளது வந்து எனக்கு பெரிய லெவலில் நான் ஒரு நல்ல பேக்கேஜில் நல்ல ஸ்கேலில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் கம்மியாகுது. அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். பட் ஆனால் கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி தனுசு லக்னம். ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் செலவும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் உபாதையும் இருக்குது. அதை கொஞ்சம் அப்பப்போ டேக் கேர் பண்ணிக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை.